உண்ணாவிரதம் இருக்க நீங்கள் தயார் என்றால் நீங்கள் குறிப்பிடும் இடம் ஒன்றில் வரை உண்ணாவிரதம் இருக்க நானும் தயார். வவுனியா ஓமந்தை பகுதியிலே ஒரு கோர விபத்தொன்று சம்பவித்திருக்கின்றது. மகேந்திரா ரக வாகனம் ஒன்றும் கனரக வாகனம் ஒன்றும் மோதியே இந்த விபத்து சம்பவித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. குழந்தைகள் உட்பட சுமார் 14 பேர் முல்லைத்தீவு மாவட்டத்திலிருந்து கண்டிக்கு மரணச் சடங்கு ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்றுவிட்டு மீண்டும் முல்லைத்தீவு நோக்கி சென்று கொண்டிருந்த வேளையே இவ்வாறு ஓமந்தை பகுதியில் குறித்த விபத்து சம்பவம் பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறித்த மகேந்திரா ரக வாகனம் இவ்வாறு கனரக வாகனத்தில் மோதுள்ள நிலையில் குறித்த அந்த மகேந்திரா ரக வாகனம் தூக்கி எறியப்பட்டதாக தெரிய வருகின்றது. அதனை தாண்டி பலர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. சம்பவ இடத்திலே போலீசார் இருக்கின்றார்கள். அதுதவிர அந்த இடத்தில் இந்த விபத்து சம்பவத்தை தொடர்ந்து அந்த இடத்திலே ஒரு பதட்டமான சூழல் நிலவி இருக்கின்றது. இந்த நிலையில் அங்கிருந்து இந்த தகவல்கள் தற்பொழுது முதற்கட்ட தகவல்களாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் தொடர்ச்சியாக போலீசாரின் விசாரணைகளுக்கு பின்னரே இது தொடர்பான முழுமையான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகும். அடுத்த பதிவில் இது தொடர்பாக விரிவாக பார்க்கலாம். இந்த நிலையில் மேல் குறிப்பிட்ட செய்திகளை இந்த தொகுப்பில் தற்பொழுது தொடர்ந்து பார்க்கலாம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளரும் ஆகிய சுமந்திரன் அவர்கள் மீண்டும் அந்தர்வெல்டி அடித்திருக்கின்றார் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. அதற்கு காரணம் அவர் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலே நாளைய தினம் காலை முதல் மதியம் வரை இவ்வாறு வர்த்தக நிலையங்களை மூடி கர்த்தால் ஒன்றை அனுஷ்டித்து சிங்கள அரசுக்கு ஒரு செய்தியை சொல்வோம் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான செய்தி வெளிவந்திருக்கிறது. இந்த விடயம் தொடர்பாக இதிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதேவேளை நாளைய தினம் கர்த்தாலுக்கான அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் இது தொடர்பாக பல்வேறுபட்ட சலசலப்புகள் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிறது. இந்நிலையில் வீணாக மக்களை ஏன் துன்பப்படுத்துகின்றீர்கள், பக்தர்களை ஏன் துன்பப்படுத்துகின்றீர்கள், வாருங்கள் நாங்கள் இணைந்து உண்ணாவிரதம் இருப்போம் என்று வவுனியா வர்த்தகர் ஒருவர் தற்பொழுது அழைப்பொன்றை விடுத்திருக்கின்றார். அது தொடர்பான காணொலியும் வெளியாகி இருக்கின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த செய்தி தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை யாராவது சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டனை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொளிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். அதாவது நாளைய தினம் 18ஆம் தேதி கர்த்தால் இருக்கின்றதா இல்லையா என்கின்ற பல கேள்விகள் குழப்பங்கள் மக்கள் மத்தியிலே இருக்கின்றது. பெரும்பாலானோர் இந்த கர்த்தாலுக்கு எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த நோக்கம் என்பது சரியான முறையில் இல்லை. அதனை தாண்டி இந்த கர்த்தால் ஒழுங்குபடுத்தப்பட்ட விதம் தவறாக இருக்கின்றது. தனிப்பட்ட ஒருவர், மக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒருவர் இவ்வாறு இந்த கர்த்தாலுக்கு அழைப்பை விடுத்திருக்கின்றார். எனவே இதனால் நாங்கள் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுவரை உலக காலம் கர்த்தால் அனுஷ்டித்து என்ன நடந்தது, நீங்கள் உங்களது அரசியலுக்காக அதை சொல்லிவிட்டு கடைகளை அடைத்து விட்டு சென்று விடுவீர்கள். அதுக்கு பிறகாக நீங்களே அந்த பிரச்சனையை தொடர்ந்து முன்னெடுத்து அதற்கான தீர்வை பெற்றுக் கொடுக்க மாட்டீர்கள். இதனால் பாதிக்கப்படுகின்றவர்கள் வர்த்தகர்களும் அப்பாவி பொதுமக்களும் தான் என்பதுதான் மக்களின் வலுவான கருத்தாக இருக்கின்றது. அதுவே சுமந்திரன் அவர்கள் கடந்த காலங்களில் ராணுவத்திற்கு ஆதரவாக செயற்பட்டார், தற்போது வரையும் செயற்பட்டுக் கொண்டுதான் இருக்கின்றார். இந்த நிலையில் திடீரென்று வந்து ராணுவத்தின் பிரச்சனத்திற்கு எதிராக நான் ஒரு கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் சொன்னால் அதை எப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வது என்கின்ற ஒரு கேள்வியும் இதிலே இருக்கின்றது. ஆகவே அவரது தனிப்பட்ட அரசியலுக்காக, முதலமைச்சர் கனவுக்காக, அல்லது நான் தான் இந்த தமிழ் மக்களை வழிநடத்துகின்ற ஒருவர் என்பதை காட்டிக் கொள்வதற்காக இவ்வாறான வேலைகளில் அவர் ஈடுபடுகின்றார் என்பது ஒரு தரப்பு குற்றச்சாட்டாக இருக்கின்றது. அதுவே நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக அவர்கள் இருந்த போதே சுமந்திரன் அவர்கள் ரணிலுக்கும் மைத்திரிக்கும் நெருக்கமாக இருந்தார். கிட்டத்தட்ட சுமந்திரன் தான் பிரதமர் என்று அந்த காலகட்டத்திலே கூறப்பட்டது. அவ்வாறு ரணிலுடன் நெருக்கமாக இருந்தார். அந்த காலகட்டத்தில் இந்த பிரச்சனைகளை முடித்திருக்க முடியும். உண்மையிலே உங்களுக்கு அது தொடர்பான நோக்கம் இருந்திருந்தால் முடித்திருக்க முடியும். ஆகவே இந்த அரசியல் விளையாட்டுகளை இனிமேல் இந்த மக்கள் மத்தியிலே வைத்துக் கொள்ளாதீர்கள் என்பதுதான் மக்களின் ஒரே கருத்தாக இருக்கின்றது. இவ்வாறான சூழ்நிலையில் தான் கொழும்பில் ஒரு ஊடக சந்திப்பை நடாத்தி அண்மையிலே குறிப்பிட்டிருந்தார். 15ஆம் தேதி கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். ராணுவத்தின் அதிக பிரசன்னம் வடக்கு கிழக்கிலே இருக்கின்றது. அதுக்கு எதிராக இவ்வாறு கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கின்றேன். ஐதவிர முத்தேன்கட்ட குளத்திற்கிலிருந்து நபர்கள் சரளமாக மீட்கப்பட்டிருந்தார். ராணுவம் தாக்கித்தான் அவர் சரளமாக மீட்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அதனை கண்டித்து ராணுவ பிரசனத்துக்கு எதிராக இவ்வாறு ஒரு கர்த்தாலுக்கு அழைப்பு விடுக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார். அதுக்கு பிறகாக அந்த 15ஆம் தேதி என்பது மது திருத்தலத்தில் ஆவணி பெருவிழா இடம்பெறுகின்ற நாள், அதாவது இறுதி நாள். இந்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் இலங்கை முழுவதிலும் இருந்து அந்த தேவாலயத்திற்கு செல்வார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அது பிற்போடப்பட்டது. அதாவது மன்னார் மாவட்ட குடிமுதல்வர் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதை விட மன்னார் மறைமாவட்ட ஆயர் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தார். அதுவே நல்லூரிலும் திருவிழா நடந்து வருகின்றது என்கின்ற குரல் எழுப்பப்பட்ட நிலையில் இவற்றையெல்லாம் கருத்தில் கொண்டு 18ஆம் தேதிக்கு மாற்றப்படுவதாக அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் 18ஆம் தேதியும்
நல்லூரிலே திருவிழா இடம்பெறும். இவ்வாறான சூழ்நிலையில் தான் 18ஆம் தேதி கர்த்தால் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் சுமந்திரனுக்கு நெருக்கமானவர்கள், சுமந்திரனால் பதவி வாங்கியவர்கள் பலரும் காணொலிகளை வெளியிட்டிருந்தார்கள். அதற்கு சுமந்திரன் தரப்பிலிருந்து அறிக்கை சென்றதாகவும் கூறப்பட்டது. இவ்வாறு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உள்ளூராட்சி மன்ற சபைகளிலே பதவிகளை பெற்றிருக்கிறவர்கள் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கின்ற வர்த்தகர்களை அச்சுறுத்தி வருகின்றார்கள். இப்படி எவ்வளவோ முட்டுக்கட்டைகளை இந்த வர்த்தகர்களுக்கு போட்டு இந்த கர்த்தாலை கொண்டு வர வேண்டும், இந்த கர்த்தாலை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பெரும் முன்னெடுப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. இந்த சூழ்நிலையில் தான் தற்பொழுது சுமந்திரன் அவர்கள் கொழும்பிலே வைத்து ஒரு ஊடக சந்திப்பு ஒன்று மேற்கொண்டதாகவும் அது தொடர்பாக அதில் தெரிவித்த கருத்து தொடர்பாகவும் வீரகேசரி செய்தி வெளியிட்டிருக்கிறார். வீரகேசரி இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கின்ற செய்தியில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார், இவ்வாறு ராணுவ பிரசனத்துக்கு எதிராக இந்த கர்த்தாலை நாங்கள் முன்னெடுக்கின்றோம், அதற்கு அனைவருமே ஆதரவு தர வேண்டும். அதனை தாண்டி இந்த முத்தேன்கட்டு குளத்திலிருந்து நவரூப சடலமாக மீட்கப்பட்ட இந்த சம்பவம் என்பது ராணுவ பிரசன்னத்திற்கான அல்லது ராணுவ அடக்குமுறைக்கான ஒரு சிறு உதாரணம் என்கின்ற அடிப்படையிலே அவர் அதிலே குறிப்பிட்டிருக்கின்றார். அதிலே மக்களுக்குள் இவ்வாறு ராணுவ முகாம் அமைக்கப்படுகின்ற நிலையில் ராணுவ முகாமை நாடித்தான் மக்கள் இருக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. இதுவே முதல் ஒரு சரியில்லாத விடயம் என்கின்ற அடிப்படையில் கூறியிருக்கின்றார். தொடர்ச்சியாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார், நாளைய தினம் காலை முதல் மதியம் வரை இவ்வாறு கடைகளை மூடி இந்த கர்த்தாலுக்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஆகையால் வழக்கமாக கர்த்தால் என்று சொன்னால் காலை முதல் மாலை வரை அந்த நாள் முழுவதும் வடக்கு கிழக்கிலே கடைகள் எல்லாம் மூடப்படும். இவ்வாறுதான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். அதுவரை சுமந்திரன் ஏற்கனவே தொடர்பாக அறிவிக்கின்ற போதும் இவ்வாறு மதியம் வரைதான் துறப்பது தொடர்பாக கூறவில்லை. ஆனால் திடீரென்று இப்போது கர்த்தாலுக்கான ஆதரவு குறைந்திருக்கிற நிலையில் காலை முதல் மதியம் வரை கர்த்தால் அனுஷ்டிப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகையால் வழக்கமாகவே வர்த்தகர்கள் கடைகளை திறப்பதற்கு 9 மணி ஆகும், சில வேளை 10 மணி ஆகும். ஆகவே 12 மணி வரை இவ்வாறு கடைகளை மூடினால் போதும் என்கின்ற அடிப்படையில் அவர் இறங்கி வந்து விட்டார், அதாவது அந்தர்வெழுச்சி அடித்து விட்டார் என்கிற கருத்துக்களும் கூறப்படுகிறது. சுமந்திரன் ஒரு பேச்சை பேசிவிட்டு அதுக்கு பிறகு அந்த பேச்சிலிருந்து மாறுவது என்பது இது முதல் முறை அல்ல, அது ஒவ்வொரு முறையும் நடக்கின்ற விடயம்தான் என்று விமர்சனங்களும் எழுப்பப்பட்டு வருகிறது. ஆகையால் நாளைய தினம் 2 மணித்தியாலங்கள் வர்த்தகர்கள் கடையை மூடினால், அதாவது வழக்கமாக 9-10 மணிக்கு துறப்பார்கள், இன்னும் ஒரு 12 மணி வரை அவர்கள் அப்படியே மூடி வைத்திருந்தால் இந்த கர்த்தால் சரி என்கின்ற அடிப்படையிலே முடிந்துவிடும். ஆகவே ஒரு மாதிரி இந்த கர்த்தாலை வெற்றிகரமாக முடித்து விட்டோம் என்கின்ற அடிப்படையில் ஒரு இன்பத்தை உருவாக்குவதற்கு முயற்சிக்கிறார்கள். இந்நிலையில் இதற்கு பதிலாக இந்த கர்த்தாலை இரவு 12 மணியிலிருந்து காலை 6 மணி வரை அறிவித்திருக்கலாம். அப்படி என்றால் அனைத்து கடைகளும் பூட்டித்தானே இருக்கும், அப்படி என்றால் கர்த்தால் வெற்றி என்று கூறியிருக்கலாம் என்கின்ற அடிப்படையிலும் சிலர் கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள். அந்த நிலைக்குத்தான் இந்த கர்த்தால் மோசமாக போயிருக்கிறது. எனவே மக்கள் குழம்பத்தை நாளை வழக்கம் போல அனைத்து செயற்பாடுகளும் இடம்பெறும் என்பதையும் இதிலே பலர் கூறிக்கொண்டு வருகின்றார்கள். இவ்வாறான சூழ்நிலைத்தான் வவுனியாவை சேர்ந்த வர்த்தகர் ஒருவர் தற்பொழுது ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருக்கின்றார். இந்த காணொலியில் அவர் குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், இவ்வாறு நீங்கள் ராணுவ பிரசன்னம் இங்கு இருக்கின்றது என்பதற்காக ஒரு உணர்வுபூர்வமாக நீங்கள் ஒரு முன்னெடுப்பு எடுக்கின்றீர்கள், அதாவது கர்த்தாலுக்காக அழைப்பை விடுத்திருக்கின்றீர்கள் சொன்னால் நீங்களும், அதாவது சுமந்திரனுக்கு ஆதரவாக செயற்படுகின்ற மாநகர சபை முதல்வர், துணை முதல்வர், மாநகர சபை உறுப்பினர்கள் அல்லது தவிசாளர்கள் அனைவருமே ஒரு இடத்தை முடிவு செய்து உண்ணாவிரதம் இருக்க வாருங்கள், நானும் வருகின்றேன், அனைவரும் உண்ணாவிரதம் இருப்போம், ஏன் இந்த மக்களை பிடித்து துன்பப்படுத்துவான் என்கின்ற அடிப்படையில் ஒரு அழைப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார். உண்மையிலே இவர்களுக்கு பற்றி இருக்கின்றது, இந்த கொள்கைக்காக நாங்கள் உறுதியாக நிற்கின்றோம் சொன்னால் அனைவரும் அவருடன் சேர்ந்து எங்கேயாவது ஒரு இடத்தை முடிவு செய்து அங்கே நீங்கள் உண்ணாவிரதம் இருங்கள், அப்போது நாங்கள் உங்களது தமிழ் பெற்றை ஏற்றுக்கொள்கின்றோம் என்பதுதான் தமிழ் மக்களின் கருத்தாக இருக்கின்றது. இது தொடர்பான காணொலியை தொடர்ந்து பார்க்கலாம். மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜா ஜெயகாந்தன். நான் வவுனியா வர்த்தகர், வவுனியாவிலிருந்து உங்களுடன் கலைக்கின்றேன். எமது தாயக மக்களுக்கும் எமது உறவுகளுக்கும் ஒரு அன்பான வேண்டுகோளையும் வைத்துக்கொண்டு அண்மை நாட்களாக பேசும் பொருளாக மாறியுள்ள கர்த்தா தொடர்பாக பேசலாம் என நினைக்கின்றேன். முல்லைத்தீவு முத்தியங்கட்டு பகுதியில் இரவு நேரத்தில் இராணுவ முகாமுக்குள் சென்ற நபர் மீது இராணுவத்தினர் தாக்குதல் நடத்திய பொழுது தப்பித்து சென்று குளத்தில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கர்த்தால் ஒன்றை நடத்துவதற்காக தமிழிசை கட்சியின் தற்காலிக செயலாளரான சுமந்திரன் தன்னிச்சையாக அறிவித்துவிட்டு அதை வெற்றியடைய செய்வதற்காக படாத பாடுபட்டு வருகின்றார். அதற்காக உள்ளூராட்சி மன்றங்களின் தவிசாளர்கள், உப தவிசாளர்கள் மற்றும் மாநகர சபையின் முதல்வர், உப முதல்வர் அவர்களை பயன்படுத்தி வருகின்றார். இவர்களிடம் நான் கேட்பது, வடக்கிலிருந்து இராணுவம் வெளியேறுவதுதான் உங்கள் நோக்கம் என்றால், உண்மையான உணர்வுகளோடு ஆதரவளிப்பவர்களாக இருந்தால் சும்மா அடையாளத்திற்காக நீங்கள் குளிரூட்டப்பட்ட அறையில் இருந்து கொண்டு வர்த்தகர்களையும் தொழிலாளர்களையும் பாமர மக்களையும் துன்பப்படுத்துவதை விடுத்து உண்ணாவிரதம் இருக்க நீங்கள் தயார் என்றால் நீங்கள் குறிப்பிடும் இடம் ஒன்றில் உண்ணாவிரதம் இருக்க நானும் தயார்.
என்னோடு சேர்ந்து நீங்களும் உண்ணாவிரதம் இருக்க வர வேண்டும் என்பதே எனது கோரிக்கை. சும்மா மக்களுக்கு பூச்சாண்டி காட்டாமல் உண்மையான உணர்வுகளோடு செயல்படுபவர்களாக இருந்தால் வாருங்கள், சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம்.